Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற டாபிக் simple if statement. So நம்ம previous tutorialல decision making statements பத்தி பார்த்தோம். அதுல first type of statement தான் simple if statement. So இந்த simple if statement அப்படின்னா என்ன, இந்த statement எப்படி ஒர்க் ஆகும், இதோட syntax என்ன, then இதுக்கு ஒரு example program ஓட டீடைல்டா இந்த tutorialல பார்க்க போறோம். So C programming provides the following decision-making statements. First one is simple if statement, then if-else statement, then else-if ladder statement, then finally nested if-else statement. So four different types of decision-making statements C programming la available இருக்கு. இதுல first type தான் simple if statement. So C provides if and if-else construct for decision making. ஸோ நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல ஏதாவது ஒரு டெசிஷன் மேட் பண்ண வேண்டி இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது நம்ம இந்த இஃப் அண்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மாடிஃபையிங் த ஃப்ளோ ஆஃப் எக்ஸிகியூஷன் ஆஃப் அ ப்ரோக்ராம். ஸோ ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சி லாங்குவேஜ்ல செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சீக்வென்ஷியல் ஆர்டர்ல தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்படி ஒன் பை ஒன்னா எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும்போது அந்த சீக்வென்ஷியல் ஆர்டர் அதுதான் ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன். அதுல ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் மூலமா தான் நம்ம பண்ண முடியும். இஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் யூஸ்டு வித் அ கண்டிஷன். எப்பவுமே இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு கண்டிஷனோட சேர்ந்து தான் யூஸ் பண்ண முடியும். The condition is evaluated first before executing any statement inside the body of if. So இந்த if statement பக்கத்துல ஒரு கண்டிஷன் எப்பவுமே இருக்கும். அந்த கண்டிஷனை தான் நம்ம ஃபர்ஸ்ட் இவாலுவேட் பண்ணணும். அந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஸோ ட்ரூவா இருந்தா மட்டும்தான் அதுக்கு கீழே இருக்கிற செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இதுதான் if ஸ்டேட்மெண்டோட எக்ஸிக்யூஷன் ஃபார்மேட். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆகும்போது ஒரு கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் இருக்கும். அதை நம்ம டெஸ்ட் பண்ணணும். அதுதான் கண்டிஷன். அதை டெஸ்ட் பண்ணிட்டு அது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு நம்ம இவாலுவேட் பண்ணணும். ஸோ ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே நம்ம செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம். அதுதான் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் பாடி ஆஃப் இஃப். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணணும் எப்போ அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும். தென் ஒருவேளை கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா அந்த பாடி ஆஃப் இஃப்ல இருக்கிற எந்த ஸ்டேட்மெண்ட்டையுமே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. அது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டு அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு வெளியே வந்துடணும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்கோ அதை போய் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இதுதான் இஃப் ஸ்டேட்மெண்டோட ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன். ஸோ இட் இஸ் பேசிக்கலி எ டூ-வே டெசிஷன் ஸ்டேட்மெண்ட். ஒன் வந்து ட்ரூ, இன்னொன்று வந்து ஃபால்ஸ். ஸோ ட்ரூவா ஃபால்ஸாங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதுதான் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இட் ஹேஸ் ஒன்லி ஒன் ஆப்ஷன். அதுல ட்ரூ மட்டும்தான் நம்ம செக் பண்ண போறோம். ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட் ஒன்லி வென் த கண்டிஷன் இஸ் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும் அதுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணணும். In case the condition is false, the compiler skips the lines within the if block. Conditional expression false இருந்துச்சு அப்படின்னா அந்த if block-க்கு உள்ள இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணாம ஸ்கிப் பண்ணிடுறோம். The statement block may be a single statement or a group of statement. So இந்த if statement-க்கு உள்ள இருக்கிற இந்த sequence of instructions அதுதான் statements or body of if. அதுல நம்ம ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுக்கலாம் ஆர் குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸும் கொடுத்துக்கலாம். If the test expression or conditions are true, the statement block will be executed and executes the rest of the program. The conditional expression தான் ஃபர்ஸ்ட் இவாலுவேட் பண்ணணும். அது ட்ரூவா இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்ச உடனே ரெஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அடுத்து என்ன கண்டினியூஸா இருக்கோ அதை அப்படியே வரிசையா எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஒருவேளை அந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை இப்போ ஸ்கிப் பண்ணிடணும். பட் ரெஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இஃப் ஸ்டேட்மெண்டோட சின்டாக்ஸ். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் அ கண்டிஷனல் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ கண்டிப்பா ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ பிரான்ச்சிங் ஒரு டெசிஷன் மேட் பண்ணி பிரான்ச்சிங் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ இன் கண்டிஷனல் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் a conditional expression is evaluated first. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷனை தான் இவாலுவேட் பண்ணணும். இந்த கண்டிஷன் வந்து எப்பவுமே ஒரு பேர் ஆஃப் parenthesisக்குள்ள தான் இருக்கும். ஸோ த கண்டிஷன் இஸ் ஆல்வேஸ் என்க்ளோஸ்ட் வித்தின் parenthesis. அப்போ நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது parenthesis brackets போட்டு அதுக்கு உள்ளதான் கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் எழுதணும்.
The conditional statement should not terminated with semicolons. So இந்த conditional expression எழுதும்போது அதோட எண்ட்ல நம்ம செமிகோலன் யூஸ் பண்ண கூடாது. ஸோ சி ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்லையுமே லாஸ்ட்ல செமிகோலன் போட்டு தான் முடிக்கணும். பட் இந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும்போது கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் இருக்க லைன்ல கண்டிப்பா செமிகோலன் வந்து யூஸ் பண்ண கூடாது. அப்போ இஃப் ஒரு பரான்சிசிஸ் போட்டு கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு பரான்சிசிஸ் க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் செமிகோலன் யூஸ் பண்ண கூடாது. The condition may be written using relational operators. So இந்த conditional expression எழுதும்போது அதுல நம்ம maximum relational operators யூஸ் பண்ணி தான் எழுதணும். So relational operators பாத்தீங்கன்னா equal to, not equal to, less than, greater than, less than or equal to, or greater than or equal to. So இந்த relational operators யூஸ் பண்ணி தான் நம்ம conditional expression எழுதணும். The statements following the if statement are normally enclosed in curly braces. ஸோ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமா இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா ஒரு கர்லி பிரேசிஸ் உள்ள தான் எழுதியிருக்கோம். ஏன் அப்படின்னா அது ஒரு பிளாக் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே கர்லி பிரேசிஸ் ஓப்பன் பண்ணிட்டு தான் அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதணும். தென் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் முடிச்ச உடனே அந்த கர்லி பிரேசிஸை க்ளோஸ் பண்ணிடணும். The curly braces indicates the scope of if statement. ஸோ அந்த பர்டிகுலர் if ஸ்டேட்மெண்டோட ஸ்கோப் என்ன, அந்த if ஸ்டேட்மெண்ட் தென் அதுக்கு கீழே இருக்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எந்த ஏரியால இருந்து எந்த ஏரியா வரைக்கும் வேலிடா இருக்கும், அதுதான் ஸ்கோப். ஸோ அந்த ஸ்கோப்பை இண்டிகேட் பண்றதுக்கு தான் இஃப் ஸ்டேட்மெண்ட்க்கு கீழே ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ் ஒரு ரைட் கர்லி பிரேஸ் போட்டு அதுக்கு உள்ளதான் அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை வந்து நம்ம எழுதணும். So the simple if statement first evaluates the conditional expression inside the parenthesis. So inside the parenthesis ஒரு conditional expression இருக்கும், அதைத்தான் first evaluate பண்ணணும். So if parenthesis போட்டு தான் conditional expression எழுதணும். If this expression is evaluated to true, then the statements inside the body of if will be executed. நம்ம டெஸ்ட் பண்ணும்போது அந்த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு உள்ள இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் தட் இஸ் பாடி ஆஃப் இஃப் அதை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஆயிரும். இஃப் த எக்ஸ்பிரஷன் இஸ் இவாலுவேட்டட் டு ஃபால்ஸ் தென் த ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்சைட் த பாடி ஆஃப் இஃப் வில் பி ஸ்கிப்டு. ஸோ இப்போ கண்டிஷன் வந்து ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது, அப்படியே ஸ்கிப் ஆயிரும். ஸோ இப்போ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சிண்டாக்ஸ்ல பார்த்தோம். இப்போ ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ரைட் ஏ சி ப்ரோக்ராம் டு செக் த ஈக்குவலன்ஸ் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஸோ ரெண்டு நம்பரோட ஈக்குவலன்ஸ் செக் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நான் ஒரு டெசிஷன் எடுக்கணும். ஸோ அதுக்கு நான் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போறேன். So to check the equivalence of two numbers, the relational operator equal to is used. ரெண்டு நம்பரோட ஈக்குவலன்ஸ் செக் பண்றதுக்கு ரிலேஷனல் ஆபரேட்டர்ல ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு ஆபரேட்டர் இருக்கு. ரெண்டு தடவை ஈக்குவல் டு சிம்பிள் போடணும் இந்த ஆபரேட்டர் யூஸ் பண்றதுக்கு. இந்த ஈக்குவல் டு ஆபரேட்டரை யூஸ் பண்ணி நான் ரெண்டு நம்பரோட ஈக்குவலன்ஸை இப்போ செக் பண்ண போறேன். For example, consider two numbers a equal to 5 and b equal to 5. நான் இப்போ ஏபி அப்படின்னு ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். ரெண்டுலையுமே 5 அப்படிங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். The conditional expression to check the equivalence of two numbers a and b is a equal to b. அப்போ a எடுத்துக்கணும், ஈக்குவல் டுக்கு பதிலா ரெண்டு தடவை ஈக்குவல் டு சிம்பிள் தென் b. So a is equal to b. இதுதான் நம்ம இப்போ செக் பண்ண போறோம். இதுதான் இப்போ கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன். இந்த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷனை நான் இப்போ if ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள கொடுக்கணும். இந்த ப்ரோக்ராமோட லாஜிக் பாத்தீங்கன்னா in this example the user is asked to enter two integers using printf function. ஸோ ரெண்டு நம்பரோட ஈக்குவலன்ஸ் தான் செக் பண்ண போறோம். அப்போ நமக்கு ரெண்டு நம்பர்ஸ் இன்புட்டா வேணும். அப்போ யூசர்ட்ட இருந்து ரெண்டு இன்டிஜர் நம்பரை என்டர் பண்ண சொல்லி கேட்கறதுக்கு ஒரு printf ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிறேன். These two numbers are stored in variables number 1 and number 2 respectively using scanf function. இப்போ நம்ம ரெண்டு நம்பரை கீபோர்ட்ல இருந்து ரீட் பண்ணி அதை நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 அப்படிங்கிற ரெண்டு வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்றோம். அதுக்கு நான் scanf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். These two numbers are compared using an if statement. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நான் ஈக்குவலண்டா இருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணிக்கிறேன் யூசிங் if statement. இப்போ if ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுக்கு if அப்படிங்கிற கீவேர்ட் தென் கண்டிஷன் எழுதணும். கண்டிஷன் எழுதும்போது பெரான்திசிஸ் பிராக்கெட் போட்டுட்டு அதுக்கு உள்ளதான் கண்டிஷன் எழுதணும். இப்போ நம்ம என்ன கண்டிஷன் மேல பார்த்தோம், ரெண்டு நம்பரை செக் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பரை நான் நம்பர் 1 அப்படின்னு வச்சிருக்கேன், செகண்ட் நம்பரை நம்பர் 2 அப்படின்னு வச்சிருக்கேன். இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் ஈக்குவலண்டா இருக்கான்னு செக் பண்றதுக்கு நான் ரிலேஷனல் ஆபரேட்டர்ல ஈக்குவல் டு ஆபரேட்டர் யூஸ் பண்றேன். அப்போ ரெண்டு தடவை ஈக்குவல் டு சிம்பிள் போடணும்.
ஒரு தடவை ஈக்குவல் டு சிம்பிள் போட்டோம்னா அது ஜஸ்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். 2 தடவை ஈக்குவல் டு சிம்பிள் போட்டாதான் அது ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ல ஈக்குவல் டு. அப்ப நான் நம்பர் 1 ஈக்குவல் டு நம்பர் 2 அதைத்தான் இப்ப செக் பண்ண போறேன் கண்டிஷனா. அப்ப நான் இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதி அதோட கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் parenthesis உள்ள எழுதியிருக்கேன். Finally, the printf function is used to display the result. So இப்போ நான் செக் பண்ண அந்த ரிசல்ட்டை ஒரு printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அவுட்புட்ல பிரிண்ட் பண்ண போறேன். இதுதான் அந்த ப்ரோக்ராமோட லாஜிக். இப்போ ப்ரோக்ராம் எப்படி எழுதணுங்கிறத பார்க்கலாம். இப்போ ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் லைன் வந்து டாக்குமெண்டேஷன் செக்ஷன். நான் இப்போ சிங்கிள் லைன் கமாண்ட் யூஸ் பண்றேன். ஸோ 2 தடவை ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டுட்டு இந்த ப்ரோக்ராமை பத்தி சிங்கிள் லைன்ல ஒரு டெஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். நான் இப்போ CPROGRAM to check equivalence of two numbers using if statement அப்படின்னு டெஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்கேன் யூசிங் சிங்கிள் லைன் கமாண்ட். ஸோ டாக்குமெண்டேஷன் செக்ஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன். எல்லா சி ப்ரோக்ராம்லையுமே நம்ம stdio.h தென் conio.h ஹெடர் ஃபைல்ஸை இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ சி ப்ரோக்ராம்ல ஒரு ஃபைலை இன்க்ளூட் பண்றதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஆங்கிள் பிராக்கெட்ஸ் போட்டு அதுக்கு நடுவில் ஃபைல் நேம் கொடுக்கணும். நான் இப்போ stdio.h ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஆங்கிள் பிராக்கெட்ஸ் போட்டு அதுக்கு நடுவில் stdio.h. சிமிலர்லி conio.h ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஆங்கிள் பிராக்கெட்ஸ் போட்டு அதுக்கு நடுவில் conio.h. நான் இப்போ நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான 2 ஹெடர் ஃபைலை ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். தென் நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் கொடுக்கணும். தென் ஸ்பேஸ் விட்டு மெயின் அப்படிங்கிற வேர்ட் கொடுத்து ஒரு ஓப்பன் பரான்திசிஸ் ஒரு க்ளோஸ் பரான்திசிஸ். தென் இதுல செமிகோலன் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் இப்போ நம்ம ப்ரோக்ராம்ல எம்டி டேட்டா டைப் வாய்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வாய்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு மெயின் அப்படின்னு கொடுத்து ஒரு ஓப்பன் பரான்திசிஸ் ஒரு க்ளோஸ் பரான்திசிஸ். தென் நெக்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷனோட பிகினிங். ஸோ பிகினிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷனை இண்டிகேட் பண்றதுக்கு ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் செக்ஷன் லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன். ஸோ சி ப்ரோக்ராம்ல ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா டேட்டா டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் 1 கமா வேரியபிள் 2 இப்படி எத்தனை வேரியபிள் வேணாலும் கொடுத்துக்கலாம். கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணணும். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். இதுல டேட்டா டைப்ல நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டா யூஸ் பண்றோமோ அதோட கீவேர்ட் கொடுக்கணும். நம்ம இப்போ இன்டீஜர் டைப் டேட்டா தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ கீவேர்ட் பார்த்தீங்கன்னா இன்ட். அப்போ இன்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு ஃபர்ஸ்ட் வேரியபிளை நான் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். தென் கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வேரியபிள் கொடுக்கணும். நான் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ 2 வேரியபிள் தான். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். தென் நெக்ஸ்ட் செக்ஷன் கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷன். ஸோ கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷன் கொடுக்கறதுக்கு CLR SCR அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஓப்பன் பரான்திசிஸ் ஒரு க்ளோஸ் பரான்திசிஸ் போட்டு செமிகோலன். தென் நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து எக்ஸிக்யூட்டபிள் பார்ட். ஸோ இப்போ நம்ம 2 நம்பரை இன்புட்டா ரீட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த 2 நம்பரை யூசர்ட்ட இருந்து என்டர் பண்ண சொல்லி கேட்கறதுக்கு ஒரு printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ஸோ printf ஃபங்க்ஷனோட சிண்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா printf அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்திசிஸ் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்ன ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணணுமோ அதை கொடுக்கணும். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு பரான்திசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். நான் இப்போ printf ஸ்டேட்மெண்ட்குள்ள enter two numbers அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ printf அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்திசிஸ் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள enter two numbers அப்படின்னு கொடுக்கணும். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பரான்திசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். இந்த enter two numbersக்கு முன்னாடி நான் ஒரு /n நியூ லைன் கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் நெக்ஸ்ட் நான் இப்போ ஒரு scanf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இன்புட்டை ரீட் பண்ண போறேன். ஸோ scanf ஸ்டேட்மெண்டோட சிண்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா scanf அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்திசிஸ் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்ல நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டா யூஸ் பண்றோமோ அதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணணும். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா. இப்போ வேரியபிள் லிஸ்ட் கொடுக்கணும். ஒவ்வொரு வேரியபிளுக்கு முன்னாடியும் ஆம்பர்சன் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் ஆம்பர்சன் சிம்பிள் போட்டு வேரியபிள் 1 கமா ஆம்பர்சன் சிம்பிள் போட்டு வேரியபிள் 2 இப்படி எத்தனை வேரியபிள் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு வேரியபிளுக்கு நடுவுலையும் கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணணும். எத்தனை வேரியபிள் கொடுத்துருக்கோமோ அத்தனை டைம் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணணும். தென் ஃபைனலி பரான்திசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். இப்போ நம்ம ப்ரோக்ராம்ல 2 இன்புட் நம்பர் நான் ரீட் பண்ணணும். ஸோ scanf அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்திசிஸ் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள ஸோ 2 வேரியபிள் ரீட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ 2 தடவை ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் கொடுக்கணும். நம்ம இன்டீஜர் டைப் டேட்டா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து %d. ஸோ 2 தடவை %d கொடுத்துக்கிறேன். இது கொடுக்கும்போது நடுவில் ஸ்பேஸோ எந்த சிம்பிளோ கொடுக்க தேவையில்லை.
தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா. இப்போ வேரியபிள் லிஸ்ட் கொடுக்கும்போது ஆம்பர்சன் சிம்பிள் போட்டுட்டு வேரியபிள் 1. ஸோ வேரியபிள் நேம் வந்து நம்பர் 1 அப்படின்னு வச்சிருக்கேன். அப்போ ஆம்பர்சன் சிம்பிள் போட்டுட்டு நம்பர் 1, தென் ஒரு கமா, தென் ஆம்பர்சன் சிம்பிள் போட்டுட்டு நெக்ஸ்ட் வேரியபிள் வந்து நம்பர் 2, தென் பரான்சிசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். ஸோ இப்போ நம்ம ரெண்டு நம்பரை கீபோர்ட்ல இருந்து ரீட் பண்ணி அதை நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 அப்படிங்கிற ரெண்டு செப்பரேட் வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ ரெண்டு நம்பரோட ஈக்குவலன்ஸை செக் பண்ண போறோம். ஸோ செக் பண்றதுக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். இஃப் ஸ்டேட்மெண்டோட சிண்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இஃப் அப்படிங்கிற கீவேர்ட், தென் பரான்சிசிஸ் பிராக்கெட் போட்டு அதுக்கு உள்ளதான் கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் எழுதணும். நம்ம இப்போ கண்டிஷன் பார்த்தோம், நம்பர் 1 ஈக்குவல் டு நம்பர் 2, அதுதான் கண்டிஷன். ஸோ இஃப் அப்படின்னு எழுதிட்டு பரான்சிசிஸ் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கு உள்ள இப்போ கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். நான் இப்போ ரெண்டு நம்பரும் ஈக்குவலான்னு செக் பண்ண போறேன். ஸோ இப்போ நம்பர் 1 தென் ஈக்குவல் டு சிம்பிள் ரெண்டு தடவை கொடுக்கணும், தென் நம்பர் 2. இப்போ கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்தாச்சு, ரெண்டு நம்பரும் ஈக்குவலான்னு செக் பண்ணியிருக்கோம், தென் பரான்சிசிஸ் க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு கண்டிஷனை நம்ம கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உள்ள எழுதுவோம். அதை ஒரு பிளாக்கா தான் எழுதணும். ஸோ அப்படி எழுதும்போது கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ நான் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமா ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். தென் இப்போ நமக்கு தேவையான ஸ்டேட்மெண்ட் பிளாக் எழுதிக்கலாம், ஆர் பாடி ஆஃப் இஃப். நான் இப்போ பாடி ஆஃப் இஃப்ல ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எழுத போறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப்க்கு சிண்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்சிசிஸ் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்க்குள்ள நமக்கு என்ன ஸ்ட்ரிங் டிஸ்பிளே பண்ணணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ பிரிண்ட் ஆஃப் அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்சிசிஸ் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்க்குள்ள போத் நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்கேன். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு பரான்சிசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். ஸோ நம்ம கொடுத்துருக்க இந்த டெக்ஸ்ட் வந்து அப்படியே அவுட்புட்ல டிஸ்பிளே ஆகும். ஒன்லி வென் த கண்டிஷன் இஸ் ட்ரூ. நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 அது ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து அப்படியே அவுட்புட்ல டிஸ்பிளே ஆகும். நம்ம இப்போ பாடி ஆஃப் இஃப்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் எழுதியிருக்கோம். இதுல சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டும் எழுதிக்கலாம், ஆர் குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸும் எழுதிக்கலாம். தென் ஃபைனலா அந்த பிளாக் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு ரைட் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணணும். ஸோ நான் ப்ரோக்ராம்ல ஒரு ரைட் கர்லி பிரேஸ் போட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம எழுதி முடிச்சாச்சு. ஸோ ஃபைனலா கெட் சிஹெச் ஃபங்க்ஷன் கொடுக்கணும். ஸோ கெட் சிஹெச் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஓப்பன் பரான்சிசிஸ் ஒரு க்ளோஸ் பரான்சிசிஸ் போட்டு செமிகோலன். தென் ஃபைனலா மெயின் ஃபங்க்ஷனோட எண்டிங் அதை இண்டிகேட் பண்றதுக்கு ஒரு ரைட் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இவ்வளவுதான் நம்மளோட ப்ரோக்ராம். இப்போ நான் ரெண்டு நம்பரை இன்புட்டா ரீட் பண்ணி அந்த ரெண்டு நம்பரையும் ரிலேஷனல் ஆபரேட்டர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணி இஃப் ஸ்டேட்மெண்ட்ல செக் பண்ணியிருக்கேன் ஈக்குவலா இல்லையா அப்படின்னு. தென் அதோட ரிசல்ட்டை வந்து ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ள பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் டர்போஸ் எடிட்டர்ல டைப் பண்ணி உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ இந்த ப்ரோக்ராமை டர்போஸ் எடிட்டர்ல டைப் பண்ணி முடிச்சுட்டேன். தென் நான் இப்போ ரன் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரோக்ராம்ல இப்போ எந்த எரரும் இல்லை. நெக்ஸ்ட் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆஃப்ல கொடுத்துருந்த இந்த டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு, என்டர் 2 நம்பர்ஸ் அப்படின்னு. தென் நம்ம இப்போ ரெண்டு நம்பரை இன்புட்டா கொடுக்கணும். நான் 5 5 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த ரெண்டு நம்பரும் ஈக்குவலா இல்லையா அப்படிங்கிறத ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி செக் பண்ணியிருந்தோம். தென் அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு உள்ள கொடுத்துருக்கிற அந்த பாடி ஆஃப் இஃப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பாடி ஆஃப் இஃப்ல வந்து நான் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி போத் நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருந்தேன். இப்போ கண்டிஷன் வந்து ட்ரூ, ஏன்னா ரெண்டு நம்பருமே நான் ஈக்குவலா கொடுத்துருக்கேன். அப்போ கண்டிஷன் ட்ரூனா அந்த பாடி ஆஃப் இஃப்ல இருக்கிற பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். பாத்தீங்கன்னா போத் நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து இப்போ அவுட்புட்டா கிடைச்சிருக்கு. இன்கேஸ் நம்ம இதுல ரெண்டு நம்பரும் ஈக்குவலா கொடுக்கல, டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகாது, ஏன்னா கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். அப்போ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வரும்போது அதுலயே நம்ம ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா இஃப் எல்ஸ் அந்த கன்ஸ்ட்ரக்டை வந்து யூஸ் பண்ணணும். அதுதான் நெக்ஸ்ட் டியூட்டோரியல்ல பார்க்க போறோம். இந்த டியூட்டோரியலோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த டியூட்டோரியல்ல நம்ம சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் இதை பத்தி தான் டீடைல்டா பார்த்திருக்கோம். ஸோ சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன, அதோட சிண்டாக்ஸ் என்ன, இந்த சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, தென் அதோட ஒரு சாம்பிள் ப்ரோக்ராமோட டீடைல்டா பார்த்திருக்கோம். ரெண்டு நம்பரோட ஈக்குவலன்ஸ் செக் பண்ற ப்ரோக்ராம் யூசிங் இஃப் ஸ்டேட்மெண்ட் அதுதான் பார்த்திருக்கோம். இந்த டியூட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டியூட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.